உங்களுடைய மொபைல்ல காமனா பண்றது இந்த ஒரு 5 மிஸ்டேக்னால தான் சீக்கிரமா டேட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சீக்கிரமா காலி ஆயிடுது. 1.5 GB டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் கூட வராது. உங்களுக்கு 1 or 2 hourல சீக்கிரமா தீர்ந்து போயிடும். இதுக்கு சில செட்டிங்ஸ்ல இருக்கிற நீங்க ஆப்ஷனை மட்டும் நீங்க எனேபிள் பண்ணா போதும். அது டிசேபிள் இருக்கும். அதை எனேபிள் பண்ணி விடுங்க. கண்டிப்பா உங்களோட டேட்டா ஃபுல் டே யூஸ் பண்ணிக்க முடியும். இதனால உங்களுக்கு டேட்டாவும் சேவ் ஆகும், அமௌண்ட்டும் சேவ் ஆகும். ஸோ எப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. காமனா உங்க போன்ல நீங்க என்னமா அதிகமா ஆப் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அப்படி சொல்லணும்னா Facebook, இன்ஸ்டா, யூடியூப், வாட்ஸ்அப் அப்படின்னே சொல்ல முடியும். அப்படி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படிங்கறத ஓபன் பண்ணிக்கோங்க. அங்க நமக்கு செட்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு மீடியா ஆட்டோ டவுன்லோட் இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து போட்டோ வாட்ஸ்அப்ல வந்து யாராச்சும் அனுப்புறாங்கன்னா சேவ் ஆயிடும், அதுவே டவுன்லோட் ஆயிடும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம போட்டோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. சில குரூப்ல இருக்கும். அந்த குரூப்ல எதுக்கு வீடியோ அனுப்புறாங்கன்னு தெரியாது. சில பேர்ல அனுப்பிட்டு இருப்பாங்க. தினமும் பாத்தீங்கன்னா 10 வீடியோ அனுப்பி விட்டுருவாங்க. அது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 200-300 MB இருக்கும். இதனாலே நமக்கு பாதி டேட்டா அந்த இதுல காலியாகி போயிடும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டவுன்லோட்ல போட்டோஸ் ஆப்ஷன் மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஆடியோவோ இல்லை வீடியோ நீங்க மேனுவலா டவுன்லோட் பண்ணி ஆப்ஷன் சூஸ் பண்றதுனால உங்களுக்கு டேட்டாவும் சேவ் ஆகும், முக்கியமா மொபைல் ஸ்டோரேஜும் சேவ் ஆகும். இதனால மணியும் சேவ் பண்ணிக்க முடியும். மறக்காம வாட்ஸ்அப்பை இந்த ஒரு ஆப்ஷன் நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. பெட்டரா இருக்கும். நம்ம அதிகமாக யூஸ் பண்றது இன்ஸ்டாகிராம் தான். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. 3 லைன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எகைன் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. அங்க நமக்கு என்ன இருக்கும்னா டேட்டா யூசேஜ் அண்ட் மீடியா குவாலிட்டி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு டேட்டா சேவர் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எனேபிள் இருக்காது. அதை நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா சேவர், அதாவது அதிக ஹை குவாலிட்டியில் இருக்கிற வீடியோ கூட உங்களுக்கு லோ குவாலிட்டி தான் வந்து உங்களுக்கு டேட்டா கன்சியூம் பண்ணி உங்களுக்கு டேட்டா சேவர் எனேபிள் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு டேட்டா ஓரளவுக்கு கன்சியூம் இருக்கும். இதனால உங்களோட டேட்டா கண்டிப்பாக சேவ் ஆகும். நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க 1.5 GB இல்லை 2 GB கூட ஃபுல் டே யூஸ் பண்றதுக்கு இந்த ஒரு செட்டிங்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் சூப்பராக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் தான் கூடிய இருந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த ஒரு செட்டிங்ஸை நீங்க மறக்காம எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல யூஸ் பண்றது Facebook தான். Facebook ஓபன் பண்ணி செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. அங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு மீடியா அப்படின்னு இருக்கும். அந்த மீடியாவை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல நமக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன் நீங்க வந்து எனேபிள் பண்ற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா சேவர் அப்படிங்கிற ஆப்ஷன் எங்க இருக்கோ அது எல்லாமே எனேபிள் பண்ணிக்கோங்க. முக்கியமா அந்த ஆட்டோ ப்ளே அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆட்டோ ப்ளே வந்து நெவர் ஆட்டோ ப்ளே வீடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த வீடியோ ப்ளே பண்ணவே மாட்டோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிடும். இதனால நமக்கு டேட்டா அப்படிங்கிறது தேவையில்லாம தான் வந்து நமக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முக்கியமா இந்த டேட்டா சேவர் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்றதுனால உங்களுக்கு வந்து உங்களுடைய வீடியோ வந்து உங்கள் டேட்டாக்கு ஏத்தாப்புல வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியில் இல்லாமல் மீடியம் லெவலில் தான் நமக்கு வந்து வீடியோ வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். இதனால நமக்கு டேட்டா அப்படிங்கிறது கண்டிப்பாக சேவ் ஆகும். இதை நீங்க மறக்காம எனேபிள் பண்ணிக்கோங்க Facebookல. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம Facebookல மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது Facebookல அப்படிங்கிற நம்ம ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வீடியோ அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். நான் கண்டிப்பா அதிலே மூழ்கிட்டு இருக்கும். அதனால முக்கியமா இந்த ஒரு செட்டிங்ஸ் டேட்டா சேவரும் சரி, நெவர் ஆட்டோ பிளே வீடியோ அப்படிங்கறதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது பண்றதுனால உங்களோட டேட்டா அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க அதை சேவ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றது என்னன்னா யூடியூப் தான். இந்த யூடியூப் ஓபன் பண்ணிக்கோங்க. அங்க நமக்கு செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க நமக்கு அடுத்தது இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோ பிளே இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆன்ல இருக்கும், ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த வீடியோ அதுவே ஆட்டோமேட்டிக்கா பிளே ஆகக்கூடாது, நம்மள தான் பிளே பண்ணணும். எகைன் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது ஜென்ரல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அங்க நமக்கு என்ன இருக்குன்னா பிளே பேக் இன் ஃபீட் இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. வைஃபை ஒன்லி இருக்கும், இல்ல வந்து உங்களுக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு வீடியோ நம்ம ப்ளே பண்ண மாட்டோம், ஆனா பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்கா சவுண்ட் இல்லாம வீடியோ மட்டும் ப்ளே ஆயிட்டு இருக்கும். அது நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தாலும் நமக்கு டேட்டா அப்படிங்கிறது சீக்கிரமா காலியாகும். முடிஞ்ச வரைக்கும் அந்த ஜென்ரலுக்குள்ள போயிட்டு இந்த ஒரு ஆப்ஷன் நீங்க வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு டேட்டா சேவிங்ஸ் அப்படிங்கிறது தான். மோஸ்ட்லி இந்த டேட்டா சேவிங்ஸ் அப்படிங்கிறது எனேபிள் பண்றதால உங்களுக்கு வந்து நீங்க ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணும்போதும் சரி, இல்ல நீங்க பாக்குற வீடியோ பாத்தீங்கன்னா குவாலிட்டி அப்படிங்கிறது ஓரளவுக்கு கன்சியூம் பண்ணும் உங்களுடைய டேட்டாவை. இதனால டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமா காலியாகுது. முடிஞ்ச வரைக்கும் இந்த டேட்டா சேவிங் மோட நீங்க எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் பெட்டரா இருக்கும். எகைன் பாத்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு டேட்டா சேவர் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நீங்க எந்த வீடியோக்கு ஹை குவாலிட்டியா பார்க்க விரும்புறீங்களோ அந்த வீடியோ மட்டும் நீங்க மேனுவலா ஆட்டோமேட்டிக்கா, அதாவது நீங்க மேனுவலா செக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக் இருக்கிறத விட மேனுவலா நீங்க உங்களுக்கு ஏத்தாப்புல குவாலிட்டி நீங்களே வந்து சூஸ் பண்ணி அதன் மூலமா நீங்க வீடியோ பார்க்கறதுனாலும் உங்களுக்கு டேட்டா அப்படிங்கிறது கண்டிப்பா சேவ் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப்ல இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்க எனேபிள் டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு டேட்டாவும் சேவ் ஆகும். இதான் நம்மளுடைய டேட்டாவை அதிகமா சாப்பிடுற ஒரு ஆப் என்னன்னா பிளே ஸ்டோர் தான். பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கோங்க. அங்க நம்மளுடைய ப்ரொஃபைல், ஐ மீன் நம்மளுடைய மெயிலுடைய ப்ரொஃபைல் லோகோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க நமக்கு ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ்
ஆப்ஷன் இருக்கும், செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை ஆன் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு மேனுவலாக எந்த ஒரு ஆப் அப்டேட் கேட்குதோ நீங்கள் மேனுவலாக அந்த ஆப் யூஸ் பண்ணால் மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இல்லைனா தேவை கிடையாது. ஏன்னா சில ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து வீக்லி 2 or 3 டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இதனால உங்களுக்கு இது மாதிரி ஒரு 10 ஆப் ஆனால் கூட கண்டிப்பாக நமக்கு 100 to 200 MB வந்து காலி ஆகிட்டு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆட்டோ அப்டேட் அப்படிங்கிறத ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, அதான் பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் பண்ணுறதுனால உங்களால் டேட்டா ஃபுல் டே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் யூஸ் பண்ணுற 1.5 GB இருந்தாலும் சரி, இல்லை 2 GB டேட்டா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் 24 hours வரைக்கும் யூஸ் பண்ணணும். அதுக்குள்ளே தீர்ந்துச்சு அப்படின்னா நம்ம அடிஷ்னலாக டேட்டா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு அமௌண்ட் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி சில செட்டிங்ஸ் நீங்கள் ஆஃப் பண்ணுறதுனால உங்களால் கண்டிப்பாக டேட்டாவை நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும், அமௌண்ட்டும் சேவ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள்.